அனைத்து விவசாயிகளுக்கும் பசுமை பாரத் நிறுவனத்தின் சார்பாக ஒரு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று பார்க்கக்கூடிய ரகம் வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிற ஒரு ரகத்தை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலா ரகம். பலாப்பழத்தில் இது ஒரு ரகம் வியட்நாம் சூப்பர் ஏர்லிங்கிற ரகம். அந்த ரகத்தை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். பலாவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா ரகங்கள் கேள்விப்பட்டிருப்போம். பலா அப்படின்னாலே பண்ருட்டி தான் நம்ம சொல்லுவோம். பலாவுக்கு ஃபேமஸ் வந்து பண்ருட்டி பலா தான், அதை அடிச்சுக்க பலாவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பாவலூர் பலா, தேன் பலா, வேர் பலா, ஆயிரங்காட்சி பலா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பலாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற பழம் வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி. ரீசெண்டாக கரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் விருப்பப்பட்டு இந்த ரகங்களை நிறைய தேடி எங்கே கிடைக்கும், இந்த ரகங்கள் இந்த ரகங்கள் எப்படி வளரும், இதனுடைய க்ரோத் எப்படி இருக்கும், ஈல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய விவசாயிகள் ஆர்வமாக தெரிஞ்சுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெண்டாவதாக நிறைய விவசாயிகள் சாகுபடி பண்ணிக்கிட்டு வராங்க. வியட்நாம் சூப்பர் ஏர்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் தோட்டமாக சாகுபடி தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அதை பற்றின இந்த ரகத்தை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. பலாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் வந்து சாகுபடி செய்யலான்னா அனைத்து விதமான விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா பலாவை வந்து சாகுபடி செய்யலாம். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராகவும் சாகுபடி செய்யலாம். தென்னை அந்த மாதிரி பயிர்கள்களில் ஊடு பயிராகவும் சாகுபடி பண்ணலாம். தனி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த இடங்கள்லையும் ஒரு ஏக்கருக்கு 12x12 என்ற இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 300 செடிகள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செய்யலாம். நம்ம நாட்டுப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் ஒரு 70 மரங்கள் தான் வளர்க்க முடியும். இப்போ நம்ம வியட்நாம் சூப்பர் ஏர்லியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 செடிகள் வரைக்கும் வளர்க்க முடியும். ரெண்டாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டுப்பழாவில் வருஷத்துக்கு ஒரு சீசன் தான் நம்மளுக்கு ஈல்டு வரும். இதை பொறுத்தவரைக்கும் ஈல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 2 டைம் ஈல்டு வரும். 2 டைம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட் நம்மளுக்கு ஆல் சீசன் மாதிரி தான். வருஷத்தில் எல்லா சமயங்கள்லையுமே என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கும். ரெண்டு மூணாவதாக பார்த்தோம்னா ஈல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டுப்பழம் ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷம் கழித்து தான் நம்ம ஈல்டு எடுக்க ஆரம்பிக்க முடியும். ஆனால் அந்த வியட்நாம் சூப்பர் ஏர்லி நம்ம நடவு பண்ண செகண்ட் இயர்லேருந்தே ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம். 2வது வருஷத்துலேருந்தே ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு செடிக்கு அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 பிஞ்சு 80 பிஞ்சு வரைக்குமே வியட்நாம் சூப்பர் ஏர்லியில் பிஞ்சுகள் எடுக்கும். செகண்ட் இயர்லேயே அவ்வளோ பிஞ்சுகள் எடுக்கும். நம்ம அவ்வளோ பிஞ்சுகளையுமே காயாக விட முடியாது. நேரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 பலா மட்டும் தான் நம்ம விட முடியும். அதிகபட்சம் ஒரு 10 பலா தான் நம்ம காய்ப்புக்காக விட முடியும். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா ப்ரூனிங் பண்ணிடணும். ஒரு 30 பிஞ்சு வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு 30 பிஞ்சு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வெஜிடபிளுக்காக ஒரு 50% ஒரு 15 காய்கள் என்ன பண்ணால் மீடியம் சைஸ் வரும்போது வெஜிடபிளுக்காக பயன்படுத்தலாம். அதிலே நீங்கள் நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது, நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம். வெஜிடபிளுக்காக யூஸ் பண்ணால் கூட பலாவில் நிறையா விதமான சத்துக்கள் இருக்குது. அதனால் வெஜிடபிளுக்காக இதை நிறையா விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க. கேரளான்னு எடுத்துக்கிட்டால் வீக்லி ஒன்ஸ் எல்லார் வீட்லேயுமே இந்த வெஜிடபிள்ஸ் இருக்கும். பலாவில் சமையல் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு வந்து கேரளா ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டிலையும் நிறையா விவசாயிகள் வந்து இதை இப்போ வெஜிடபிளுக்காக பயன்படுத்திட்டு வராங்க. எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சைஸ் வராது, பெரிய காய்களாக வராது. நம்மளுக்கு மீடியமாக 4லேருந்து 8 கிலோ ஒரு பழத்தினுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக 4லேருந்து 8 கிலோ தான் வரும். இப்போ பண்ருட்டி பழம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பலாவே வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோ பலா வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 8 கிலோ மட்டும் தான் ஒரு பலாவில் வந்து வரும். அப்படி 4லேருந்து 8 கிலோ தான் வருது அப்படின்னா இப்போ பலா சொலைகள் வந்து சின்னதாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. பண்ருட்டி பலா ஒரு 30 கிலோ 40 கிலோ பலாவில் எவ்வளோ பெரிய சொலையாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சொலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சொலைகளாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன குடும்பத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு இப்போ நாட்டுப்பழம் நம்ம பண்ருட்டி பழம் எடுத்துக்கிட்டால் நிறையா பால் வரும். பலாப்பழங்களாக இருக்கும்பொழுது நிறையா பால் வரும். நம்ம வியட்நாம் சூப்பர் ஏர்லியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவு பால் சத்து வந்து அதிகமாக இருக்காது. அதனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ருட்டி பலாவை விட ஒரு மடங்கு கூடுதலாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். டேஸ்ட் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வியட்நாம் ரகம்னா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. இன்னும் அருமையான டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும்.
விவசாயிகள் கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் இதை சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. நிறையா சாகுபடி செய்கிறாங்க. கொஞ்சமாகவும் சாகுபடி பண்ணுறாங்க. 10 ஏக்கர் 5 ஏக்கர் கணக்குலையும் சாகுபடி செய்கிறாங்க. இதற்கான மார்க்கெட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. பலாவை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. பலாவை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். பலாவை பிடிக்காத ஆள், எனக்கு பலா பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளே இருக்காது. அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ரகங்களை சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னா நல்ல விலை கிடைக்கும். ஏரில் வந்து வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு 2 சீசனில் ஈல்டு வருது. ஒரு சீசனில் ஈல்டு கம்மியானாலும் இன்னொரு சீசனில் நல்ல விலை கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ஒரு சீசனுக்கு நம்ம மினிமம் ஒரு 10லேருந்து 15 காய்களை காய்க்க விட்றோம். ஒரு காயினுடைய வெயிட்டு சராசரியாக 4லேருந்து 8 கிலோ வரைக்கும் வரும். ஆவரேஜாக ஒரு 5 கிலோ வச்சுக்கிட்டோம்னா கூட 5 கிலோங்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ சராசரியாக 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 20 ரூபாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டு 100 ரூபா ஆச்சு. 5 கிலோங்கும்போது 100 ரூபா ஆச்சு. ஒரு பழத்துக்கு 100 ரூபா அப்படிங்கும்போது 15 பழம் வரைக்கும் நம்ம காய்ப்புக்காக விட்டோம் அப்படின்னா ஒரு 1500 வரைக்கும் ஈல்டு எடுக்கலாம். சராசரியாக 1000 ரூபா அந்த கால்குலேஷன் பண்ணால் கூட 300 மரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஒரு 3 லட்ச ரூபா நம்ம ஈல்டு எடுக்க முடியும். இன்றைக்குள்ள சராசரியான விவசாய காலத்தில் ஒரு 3 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக தான் இருக்குது. வேலையாள் பிரச்சனை இல்லை, தண்ணி பிரச்சனை அதிகம் தேவைப்படாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ட்ரையாக இருக்குது, எங்கள் ஏரியாவில் தண்ணி ட்ரையாக இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நல்ல சூட்டபிள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பலாவை பொறுத்த வரைக்கும் ஈரப்பதம் உங்களுக்கு அதிகமாக இருக்க இடத்த காட்டிலையும் எந்த ஏரியா ட்ரையாக இருக்குதோ, ட்ரையாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறத விட டேஸ்ட் கூட கிடைக்கும். தண்ணி நல்லா இருக்கக்கூடிய இடங்களில் ஈல்டெல்லாம் ஒரு வித்தியாசம் இருக்காது, ஈல்டெல்லாம் நல்லா வரும். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி கிடைக்கும். நல்லா ட்ரையாக இருக்க இடத்துல ஈல்டு வைஸ் நம்மளுக்கு வந்து அதிக டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்து இதை சாகுபடி செய்யும்போது நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும். எல்லா விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதிய ரகங்களுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி செய்யும்போது, ஒரு மாற்று பயிராக செய்யும் பொழுது நல்ல லாபம் எடுக்கலாம். இன்றைக்கி புதிய ரகங்களை ஒரே விவசாயம் செய்யாமல் மாற்று விவசாயம் செய்யும்போது தான் இன்றைக்கி விவசாயத்தில் நிறையா விவசாயிகளால் சக்ஸஸ் பண்ண முடியுது. அதனால் மாற்று விவசாயத்தை வந்து கையாளுங்க. மாற்று விவசாயத்தில் எது நல்லா ப்ராஃபிட்டபிள் பயிர் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணணும். இன்றைக்கி பலா அப்படிங்கிறது இது ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். உங்களுக்கு வந்து பயப்படணும், மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்கும், மார்க்கெட்டிங் எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. பலா உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா வியாபாரிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, எங்கேனாலும் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் பலா சாகுபடி செய்ய முன்வாங்க. அது இந்த வியட்நாம் சூப்பர் எல்லி ரகம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரகம். இதை நம்ம நிறுவனம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய ஃபீல்டை வந்து பார்த்துட்டு அந்த ஏரியா சூட்டபுளாக இருக்குமா, மண்ணுக்கு எப்படி மெயின்டைன் பண்ணலாம், என்ன மாதிரி பராமரிக்கலாம், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லா ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு நேரடியாக உங்கள் நிலத்தை பார்வையிட்டு இலவச கள ஆய்வு பண்ணி ஃபீல்டு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அது தமிழ்நாட்டில் இந்த வியட்நாம் சூப்பர் எல்லி ரகம் வந்து நம்ம குறைஞ்ச விலையில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நல்லா தரமான தாய்மரங்கள்லேருந்து தேர்வு செய்யப்பட்ட மரங்களை மட்டும்தான் நம்ம உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அப்படி பல வியட்நாம் சூப்பர் எல்லி சாகுபடி செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய விவசாயிகள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஃபீல்டை வந்து பார்வையிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சரியான ஆலோசனைகள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.